மாணவர்களே, நாங்கள் இன்று இந்த 1000 கணித பிரச்சனைகள் தொடர்பான 9வது வினாத்தாளில் இங்கே உங்களுடன் சந்திக்கின்றோம். இந்த 9வது வினாத்தாளும் 25 வினாக்களை கொண்ட ஒரு வினாத்தாளாகும். இதிலே தரப்பட்டுள்ள 25 வினாக்களும் பகுதி 1A வினாக்களாகும். இவை ஒவ்வொன்றுக்கும் விடைகளை நீங்கள், அதாவது பகுதி 1இல் உள்ள அனைத்து விடைகளையும் நீங்கள் அதே அந்த வினாத்தாளிலேயே விடையளிக்க வேண்டும். அதே போன்று இந்த 25 வினாக்களுக்குமான விடைகளை நீங்கள் அதற்கு பொருத்தமான இடங்களில் எழுதி கொள்ள முடியும். அத்துடன் மாணவர்களே, இவை ஒவ்வொரு வினாவுக்கும் 2 புள்ளிகள் வீதம் வழங்கப்படும். மாணவர்களை பாருங்கள், இந்த வினாத்தாளிலே 4 பக்கங்கள் கொண்டதாக இந்த வினாத்தாள் அமைந்துள்ளது. இந்த 4 பக்கங்களிலே முதலாவது பக்கத்தில் 1 தொடக்கம் 6 வரையான வினாக்களும், இரண்டாவது பக்கத்தில் 7 தொடக்கம் 14 வரையான வினாக்களும் இங்கே காணப்படுகின்றன. அடுத்து மூன்றாவது பக்கத்திலே 15 தொடக்கம் 20 வரையான வினாக்களும், நான்காவது பக்கத்தில் 21 தொடக்கம் 25 வரையான வினாக்களும் இங்கே காணப்படுகின்றன. ஆகவே இவை ஒவ்வொரு பயிற்சி வினாவை நாங்கள் படிமுறை ரீதியாக செய்து நாங்கள் அவற்றுக்குரிய பயிற்சிகளை நாங்கள் விரிவுபடுத்திக் கொள்ளுவோம். ஆகவே இப்போது நாங்கள் எமது 9வது வினாத்தாளின் முதலாவது வினாவை நாங்கள் அடுத்து பார்க்க உள்ளோம். முதலாவது வினாவை பார்ப்போம். பாருங்கள், 6 மாம்பழங்கள் வாங்கும் பணத்திற்கு 12 கொய்யா பழங்கள் வாங்க முடியும் எனில் 5 மாம்பழங்கள் வாங்கும் பணத்திற்கு எத்தனை கொய்யா பழங்கள் வாங்க முடியும்? மிக இலகுவான ஒரு வினா. பாருங்கள், 6 மாம்பழங்கள் வாங்கும் பணத்திற்கு 12 கொய்யா பழங்கள், அதாவது 6 மாம்பழங்களின் விலையானது 12 கொய்யா பழங்களின் விலைக்கு சமமாகும். 6 மாம்பழங்களின் விலை சமன் 12 கொய்யா பழங்கள். 12 கொய்யா பழங்களின் விலை. ஆகவே இதிலிருந்து ஒரு மாம்பழத்தின் விலை பாருங்கள், 6 வகுக்கும் போது 2 கொய்யா பழங்கள். எப்போது நாங்கள் அந்த ஓர் அலகிற்கு காண்பது ஏனையவற்றினை நாங்கள் அடுத்த பிரச்சனத்தை தீர்ப்பதற்கு இலகுவாக அமையும். ஓர் அலகிற்கு காண்பதன் மூலம் அதன் மடங்குகளை காண்பது இலகு. ஒரு மாம்பழத்தின் விலை 6 2 12 2 கொய்யா பழங்களின் விலை. ஆகவே பாருங்கள், இப்போது 5 மாம்பழங்களின் விலைக்கு எத்தனை கொய்யா பழங்கள் வாங்கலாம்? இதன் 5 மடங்கு. ஆகவே 5 மாம்பழங்களின் விலை I 5 தர 2 10 கொய்யா பழங்களின் விலைக்கு சமன். ஆகவே பாருங்கள், எங்களுக்கான வினா 5 மாம்பழங்கள் வாங்கும் பணத்திற்கு எத்தனை கொய்யா பழங்கள் வாங்க முடியும்? 10 கொய்யா பழங்கள். இதிலே பாருங்கள் மாணவர்களே, இங்கே ஒரு மாம்பழத்தின் விலைக்கு நாங்கள் ஒரு புள்ளியை பெற்றுக்கொள்ள முடியும். 10 கொய்யா பழங்கள் என காண்பதற்கு நாங்கள் ஒரு புள்ளியை பெற்றுக்கொள்ள முடியும். நேரடியாக நாங்கள் காணும் போது சில வேளைகளில் இந்த ஒரு புள்ளியை மாத்திரமே
பெறக்கூடியதாக இருக்கும். ஏனெனில் 2 புள்ளிகளுக்குரிய வினாத்தாள்கள் இவை. பாருங்கள், அடுத்து பார்ப்போம். பெருமானம் காண்க. 0.5 சய 0.5 வர்க்கம். மிக இலகுவாக பாருங்கள், 0.5 சாய 0.5 வர்க்கம். இவ்வாறு நாங்கள் பாருங்கள் 0.5 0.5 பெருக்குவதன் மூலமும் காணலாம். அல்லது இரண்டிலும் பாருங்கள் 0.5 உள்ளதால் அந்த பொதுக்காரணியை வேறாக்குவதன் மூலமும் கண்டுகொள்ள முடியும். அது பாருங்கள் 0.5 நாங்கள் பொதுக்காரணியை வேறாக்கினால் 1 சாய. இங்கே பாருங்கள் 0.5 வர்க்கம் எனில் 0.5 தர 0.5 ஆகும். ஆகவே அதில் உள்ள ஒரு 0.5 நாங்கள் வெளியே எடுத்தால் 0.5 மீதி. ஆகவே இங்கே பாருங்கள் 0.5 தர 1 0.5 போனால் 0.5. ஆகவே 5 25. இங்கே ஒரு தசமதானம், இங்கே ஒரு தசமதானம். ஆகவே ஒன்றும் 2 இரு தசமதானங்களை கொண்ட ஓரெண் இங்கே பெறப்படும். ஆகவே இதன் பெருக்கம் 0.25. நேரடியாக நாங்கள் எழுத போறோம் எனில் இங்கே பாருங்கள் 0.5 சாய 0.5 வர்க்கம் 0.25. அவை 0.5 0.25 கழிக்கும் போது எங்களுக்கு 0.25 பெறப்படும். ஆக இதனை இருவேறு முறைகளில் நாங்கள் செய்து கொள்ள முடியும். இவை 2 புள்ளிகளுக்குரிய வினாக்கள். ஆகவே நாங்கள் எது இலகுவான படிமுறையோ அதன் நாங்கள் பின்பற்றி நாங்கள் விடைகளை பெற்றுக் கொள்ளுவோம். அடுத்து பார்ப்போம். 1 AB சக 1 BC சமன் 1 CA எனின் C சக A ஒரு தொடர்பை பெற வேண்டும். ஆகவே பாருங்கள், இப்போது 1 AB 1 AB சக 1 BC சமன் 1 CA. இப்போது பாருங்கள், நாங்கள் இதன் பகுதி எண்கள் AB BC என உள்ளது. ஆகவே அந்த பொமசி எடுப்பதன் மூலம் இதை சுருக்க முடியும். பார்ப்போம். AB BC என்பவற்றுக்கான பொமசி ABC. இரண்டிலும் B எனும் கோவை உண்டு. அடுத்து மேலதிகமாக இங்கே A மற்றதில் C உள்ளதால் பொமசியை நாங்கள் எழுதலாம். ABC என எழுதும் போது இங்கே பகுதியில் AB உண்டு. பொமசியில் ABC என சேர்ந்து வந்துள்ளது. ஆகவே C யினால் தொகுதியை பெருக்குவோம். அடுத்து பார்ப்போம். BC இங்கே ABC பொமசி. ஆகவே A யினால் பெருக்குவோம். சமன் 1 CA. அடுத்து பார்ப்போம். இப்போது C சக A ஒரு கோவை. அப்ப C சக A கோவையை பெற வேண்டும் எனில் இருபுறமும் நாங்கள் இந்த ABC யால் பெருக்கும் போது பாருங்கள், மிக இலகுவாக இந்த பகுதியாக இருக்கிற ABCயை நீக்க முடியும். ஆகவே மாணவர்களை நாங்கள் இருபுறமும் ABCயினால் பெருக்க உள்ளோம். அதை நாங்கள் அடுத்த வரியில் எழுதுவோம். பாருங்கள், ABC 1 CA தர ABC. இந்த ABCயை நீக்கும் போது அது C சக A. இங்கே A யினையும் C யினையும் நீக்கினால் அது B க்கு சமன். அப்ப C சக A ஆனது B க்கு சமன். மிக இலகுவாக நாங்கள் இதன் பொமசியை கண்ட அந்த பின்னத்தை சுருக்குவதன் மூலம் C சக A தொடர்பை பெற்றுள்ளோம். பாருங்கள், மிக இலகுவான 2 புள்ளிகளுக்குரிய வினாக்கள் ஆகும். நான்காவது வினாவுக்கு செல்லுவோம் மாணவர்களே. உருவில் உள்ள தரவுகளை கொண்டு AP-யின் நீளத்தினை காண்க. நாங்கள் இப்போது இந்த உருவில் உள்ள தரவுகளை வைத்துக் கொண்டு AP-யின் நீளங்களை நாங்கள் காண வேண்டும். இப்போது பாருங்கள், இவை 2 செங்கோண முக்கோணிகள் உண்டு. ஒன்று பாருங்கள், ABC எனும் ஒரு செங்கோண முக்கோணியம். அடுத்து APC எனும் செங்கோண முக்கோணியும் இங்கு காணப்படுகின்றன. ஆகவே பாருங்கள், செங்கோண முக்கோணிகளின் பக்கங்களுக்கு இடையிலான தொடர்பினை நாங்கள் காண்பதற்கு பைதகரசின் தொடர்பினை பயன்படுத்துவோம். முதலில் இந்த பெரிய முக்கோணியில் 2 பக்கங்கள் எங்களுக்கு தெரியும். முக்கோணி ABCயில் இந்த BC செம்பக்கம், அது 26, மற்ற பக்கம் 24 எனில் ACயை காண முடியும். அவ்வாறு ACயை கண்டோம் எனில் நாங்கள் இந்த AP-யின் நீளத்தை சிறிய முக்கோணி APCக்கு
பைதகரசின் தொடர்பை பயன்படுத்தி காண முடியும். ஆகவே முதலில் நாங்கள் இந்த முக்கோணி ஏபிசிக்கு முக்கோணி ஏபிசியில் பைதகரஸ் தொடர்பு மிக இலகுவாக பாருங்கள். செம்பக்கம் பிசி, பிசியின் வர்க்கமானது ஏபி வர்க்கம் சக ஏசி வர்க்கமாகும். இப்போது பிசியின் வர்க்கத்தை நாங்கள் பாருங்கள். 26 வர்க்கம் சமன் 24 வர்க்கம் சக ஏசியின் வர்க்கம். 26 வர்க்கத்தை காணுவோம். 26 பெருக்குவோம். 6 36 3 மீதி 6 2 12 3 15 26 12 1 மீதி 2 4 1 5 6 7 6 676 24 வர்க்கம் 24 24 பெருக்குவோம். 4 16 1 மீதி 4 2 8 9 2 8 2 4 6 9 மேலும் 16 1 மீதி 4 1 5 576 சக ஏசி வர்க்கம். ஆகவே பாருங்கள், இப்போது ஏசி வர்க்கத்தை காண்பதற்கு 676 இருந்து 576 கழிக்கும் போது எங்களுக்கு ஏசி வர்க்கம் வரும். ஆகவே ஏசி வர்க்கம் 100. ஆகவே ஏசி ஆனது 10. இப்போது ஒரு புள்ளிக்குரிய தொடர்புக்கு நாங்கள் வந்துட்டோம். என்ன, ஏசியை 10 என கண்டுவிட்டோம். இது எங்களுக்கான முடிவல்ல. எங்களுக்கு ஏபியின் நீளத்தை நாங்கள் காண வேண்டும். இப்போது ஏசி 10 சென்டிமீட்டர். இப்போது நாங்கள் பாருங்கள், ஏசின்னு தெரியும், பிசி தெரியும். ஆகவே ஏபியை காணலாம். முக்கோண ஏபிசிக்கு நாங்கள் பைதகரசின் தொடர்பை பயன்படுத்துவோம். பைதகரசின் தொடர்பை நாங்கள் பயன்படுத்துவோம். பாருங்கள், மிக இலகுவாக ஏசியின் வர்க்கம் வந்து ஏபி வர்க்கம் சக பிசி வர்க்கமாக காணப்படும். சரியா மாணவர்களே? இப்போது பாருங்கள், ஏசி வர்க்கம் தெரியும், 10 வர்க்கம், ஏபியினது தெரியாது, பக்க நிலம் அதனைத்தான் காண வேண்டும். பிசி ஆனது 8 சென்டிமீட்டர், 8 வர்க்கம், 10 வர்க்கம் 100, ஏபி வர்க்கம் 8 64, 64 இருபுறமும் கழிக்கும் போது 100 64 தான். ஏபி வர்க்கம் 100 64 போனால் 36. ஆகவே ஏபி ஆனது 6 6 36. ஆகவே ஏபி 6 சென்டிமீட்டர். மிக இலகுவாக பெரிய செங்கோண முக்கோணிக்கு பைதகரசின் தொடர்பை பயன்படுத்தி ஏசியின் நீளத்தை காண்பதன் மூலம் சிறிய முக்கோணியான இந்த ஏபிசிக்கு பைதகரசின் தொடர்பை பயன்படுத்தி நாங்கள் ஏபியின் நீளம் 6 சென்டிமீட்டர் என்பதை கண்டுள்ளோம். 4வது வினா இது. 5வது வினா 21 42 63 84 எனும் விருத்தியில் 420 எத்தனையாவது உறுப்பு? 21 42 63 84 என்ற வகையில் இது செல்கிறது. பாருங்கள், இது 21 அதிகம் 21 21 என்ற வகையில் அதிகரிக்கிறது. ஆக அடுத்து வரும் உறுப்புகளுக்கு இடையிலான வித்தியாசங்கள் சமன். ஆகவே இது ஒரு கூட்டல் விருத்தி. இங்கே ஏயும் 21 தான், டியும் 21 தான். ஆகவே 420 எத்தனையாவது உறுப்பு என்பதை காண்பதற்கு நாங்கள் இதற்குரிய சமன்பாடு டிஎன்னுக்குரிய சமன்பாட்டினை நாங்கள் பயன்படுத்துவோம். டிஎன் சமன் ஏ சக என் சய ஒரு மடங்கு டி. இப்போது டிஎன் தெரியும் எங்களுக்கு 420. இதிலிருந்து நாங்கள் எண்ணை காண வேண்டும். மிக இலகுவாக 420 ஏ 21 எண்ணைத்தான் நாங்கள் காணப்போகிறோம். டியும் 21. மிக இலகுவாக மாணவர்களே, 420 சமன் 21 சக 21 என் சய 21.
21 21 போனால் 0. ஆகவே 420 சமன் 21 எண். என்னை காண வேண்டும். ஆகவே 21 வகுப்போம். ஆகவே எண் சமன் பாருங்கள் 21 தர 2 42. ஆகவே 20. ஆகவே 20வது உறுப்பு தான் 420. ஆகவே 420 20ஆம் உறுப்பு ஆகும். மிக இலகுவாக மாணவர்களை நாங்கள் படிமுறையாக நாங்கள் முதலில் இது கூட்டல் விருத்தி என்பதை நாங்கள் கண்டோம். கூட்டல் விருத்தியில் பாருங்கள் அதன் பொது வித்தியாசம் 21 என்பதனை கொண்டு 420 எத்தனையாவது உறுப்பு என்பதை காண்பதற்கு tn சமன் a சக n சை 1 தர d எனும் சமன்பாட்டை பயன்படுத்தி அதனை தீர்ப்பதன் மூலம் நாங்கள் எண்ணின் பெருமானத்தை நாங்கள் கண்டுள்ளோம். ஆகவே இது 420 20வது உறுப்பு என்ற வகையில் இங்கே பெற்றுக் கொண்டுள்ளோம். இது 5வது வினா. 6வது வினாவை பார்ப்போம். 20 தொடக்கம் 70 வரையான எண்கள் எழுதப்பட்ட சர்வசம அட்டைகள் கொண்ட பெட்டி ஒன்றில் இருந்து எடுக்கப்படும் அட்டையில் உள்ள எண் 5 மடங்காக இருப்பதற்கான நிகழ்தகவு யாது? அப்ப 20 தொடக்கம் 70 வரை எழுதியுள்ளோம். ஆகவே 20 தொடக்கம் 70 வரை எனில் மொத்தம் 70இல் 20 நாங்கள் கழித்தால் 50. இப்ப 20 தொடக்கம் ஆகவே ஒன்றை கூட்டுவோம். 51 அட்டைகள் உண்டு. எத்தனை அட்டைகள்? 51 அட்டைகள். 70 வரை 70 அட்டைகள். அதிலே 20 நாங்கள் நீக்கிறோம் எனில் 50 மிஞ்சும். ஆனால் 20 தொடக்கம் எனில் அந்த 20ஐயும் நாங்கள் சேர்க்கும் போது 50 சக 1 51 அட்டைகள் மொத்தம். இப்போது எத்தனை 5 மடங்குகள் என்பதை நாங்கள் காணுவோம். 20 25 30 35 40 45 50 55 60 65 70. இவை அனைத்தின் தான் 5 மடங்குகள் இந்த அட்டைகள் காணப்படும். 5 மடங்குகள் உள்ள அட்டைகள் இவ்வளவும் தான். எத்தனை? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. மொத்தமாக 51 அட்டைகள். அதில் 5 மடங்குகள் உள்ளவை 11 அட்டைகள். 5 மடங்குகள் 11 உண்டு. ஆகவே என்ன? நிகழ்தகவு. ஆகவே நிகழ்தகவை நாங்கள் மிக இலகுவாக எழுதலாம். மொத்தம் 51 அட்டைகளில் 11 அட்டைகளில் 5 மடங்குகள் உண்டு. ஆகவே நாங்கள் முதலில் 51 அட்டைகள் உண்டு என கண்டோம். அதிலே உள்ள 5 மடங்குகள் 11. அதனை இனம் காண்பதன் மூலம் நாங்கள் 51இல் 11 என்ற வகையில் நாங்கள் இங்கே பெற்றுக்கொள்ள முடியும். இது எங்களுக்கான 6வது வினா. 7வது வினாவை பார்ப்போம். A சமன் LG2 B சமன் LG5. A சமன் LG2 B சமன் LG5 எனில் A சக B இன் பெருமானத்தை காண்போம். பாருங்கள் A சக B இன் பெருமானத்தை காண வேண்டும். பாருங்கள் A சக B சமன் A க்கும் B க்கும் பதிலாக நாங்கள் இந்த தரப்பட்டுள்ளவற்றை பிரதியீடு செய்வோம். A சமன் LG2 B சமன் LG5. இப்போது மடக்கைகள் ஒரே அடி. LG என்பது log base 10, log அடி 10. ஆகவே தனித்தனி கூட்டலாக இருக்கும் போது நாங்கள் இவற்றினை சேர்த்து எழுதுதல் முடியும். LG 2 தர 5. ஆகவே LG 2 10. log அடி 10 10 எவ்வளவு? 1. log 10 10 1. இதிலிருந்து நாங்கள் மிக இலகுவாக A சக B சமன் 1 ஆகும். A சக B இன் பெருமானத்தை நாங்கள் அவற்றின் தொடர்பை பயன்படுத்தி மடக்கைகள் தனித்தனி கூட்டலாக இருக்கும்போது அவற்றை பெருக்கலாக எழுதலாம். பெருக்கலாக எழுதும் போது LG 10, LG என்பது log அடி 10 10, log 10 10 1. ஆகவே விடை 1 ஆகும். 8வது வினாவை பாருங்கள்.
21 சென்டிமீட்டர் ஆரை கொண்ட இரு ஆரைச்சிறைகளை கொண்ட கூட்டுத்தளவுரு உருவில் காட்டப்பட்டுள்ளது. உருவின் சுற்றளவை காண்க. இந்த கூட்டுத்தள உருவின் சுற்றளவை காண்பதற்கு பாருங்கள், வில்லின் நீளங்கள் இரண்டினை காண வேண்டும். 60 பாகை ஆரைச்சிறை கொண்ட 60 பாகை ஆரைச்சிறை கோணம் கொண்ட 21 சென்டிமீட்டர் ஆரை கொண்ட ஆரைச்சிறைகள் 2. அத்துடன் 4 ஆரைகளை நாங்கள் கூட்டுவோம். பாருங்கள், இந்த வில்லின் நீளம், இந்த ஆரைகள் 2, இந்த வில்லின் நீளம், இந்த ஆரைகள் 2 என்ற வகையில் நாங்கள் கூட்ட முடியும். ஆகவே முதலில் ஒரு வில்லின் நீளத்தை காண்போம். ஆக வில்லின் நீளத்தை காணும் போது அதன் சுற்றளவை காண்பது மிக இலகு. ஆகவே முதலில் வில்லின் நீளத்தை காண்போம். வில்லின் நீளம் மாணவர்களே பாருங்கள், 360 60 தர 2πr 0 6 1 6 6 6 36 எழுதலாம். ஆகவே இங்கே 6 1 தர 2 தர 22 கீழ் 7 தர 21. ஆரை 21 மாணவர்களே. இங்கே 7 1 7 3, இந்த 3ஆல சுருக்கலாம் 3 1 3 2, இந்த 2 சுருக்குங்கள், அது 22 சென்டிமீட்டர். ஆகவே இதன் சுற்றளவை நாங்கள் பார்ப்போம். 2 வில்லின் நீளங்கள், அதனுடன் 21 21 21 4 21கள், அவ்வளவுதான் சுற்றளவு. வில்லின் நீளம் தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை. நாங்கள் அந்த வில்லின் நீளத்தை நாங்கள் ஏற்கனவே தனியே கண்டுவிட்டோம். ஆகவே நாங்கள் சுருக்கு எழுதுவது, அதாவது இதன் சுற்றளவு எழுதுவது மிக இலகு. அப்ப இங்கே நாங்கள் இந்த வில்லின் நீளத்தை காண்பதற்கு ஒரு புள்ளியும், இந்த சுற்றளவை எழுதுவதற்கு ஒரு புள்ளியும் காட்டப்படும். பார்ப்போம். பாருங்கள், மிக இலகுவாக சுற்றளவு வில்லின் நீளங்கள் 2, அடுத்து 21 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட ஆரைகள் 4. ஆகவே இது 44, சக இது 84, அவை கூட்டினோம் 8, 128 சென்டிமீட்டர். மிக இலகுவாக நாங்கள் பாருங்கள் மாணவர்களே, இதன் சுற்றளவு 128 சென்டிமீட்டர் என கண்டுள்ளோம். வில்லின் நீளத்தை காண்பதற்கு ஒரு புள்ளியும், சுற்றளவை காண்பதற்கு ஒரு புள்ளியும், மிக இலகுவான ஒரு வினா இது. இங்கே நாங்கள் படிமுறையாக நாங்கள் அந்த வில்லின் நீளத்தை கண்டு செய்யும் போது எங்களுக்கான அந்த நேரம் மீதமாகிறது. அடுத்து 9வது வினா, 1000 லிட்டர் கொள்ளளவை கனமீட்டரில் தருக. மிக இலகுவான ஒரு வினா. 1000 லிட்டர், இதனை நாங்கள் கனமீட்டர் மீட்டர் கணத்தில் மாற்ற வேண்டும். அப்ப லீட்டருக்கும் மீட்டர் கணத்துக்கும் இடையிலான தொடர்பினை நாங்கள் இங்கே கட்டி எழுப்ப வேண்டும். பாருங்கள், இப்போது லீட்டர் என்பது 1 சென்டிமீட்டர் கனம் 1 மில்லி லிட்டர். ஆகவே 1000 லிட்டர் எனும் போது அது எத்தனை கன சென்டிமீட்டர் என்பதை நாங்கள் காண முடியும். அதிலிருந்து நாங்கள் இந்த மீட்டர் கணத்துக்கான தொடர்பை கொண்டு வர முடியும். பாருங்கள், எங்களுக்கு தெரியும் 1 மில்லி லிட்டர் ஆனது 1 சென்டிமீட்டர் கனத்துக்கு சமன். இப்போது 1000 லிட்டரில் எத்தனை மில்லி லிட்டர்கள்? 1000 லிட்டர் எனும் போது 1 லிட்டரில் 1000 மில்லி லிட்டர். அப்ப 1000 லிட்டரில் 1000 தர 1000 கன சென்டிமீட்டர். ஆகவே இப்போது 1000 லிட்டரை நாங்கள் கன சென்டிமீட்டரில் மாற்றியுள்ளோம். இப்போது இதனை கன மீட்டரில் மாற்ற வேண்டும். அப்ப கனமீட்டர் கன சென்டிமீட்டர், அதாவது சென்டிமீட்டர் தர சென்டிமீட்டர் தர சென்டிமீட்டர். பாருங்க, 1 மீட்டர் கனம் என்பது 1 மீட்டர் தர 1 மீட்டர் தர 1 மீட்டர், அதாவது 100 சென்டிமீட்டர் தர 100 சென்டிமீட்டர் தர 100 சென்டிமீட்டர். ஆகவே 1ம் 6 பூஜ்ஜியங்களும் இங்கே வரும். சென்டிமீட்டர் கனம் 1 மில்லியன் சென்டிமீட்டர் கனம் தான் 1 மீட்டர் கனம். ஆகவே மீட்டர் கணத்தை மாற்றுவதற்கு நாங்கள் 1 மில்லியனால் நாங்கள் வகுப்போம். 1000 தர 1000-னை 1 மில்லியனினால் வகுக்கிறோம். வகுத்தால் அது மீட்டர் கனம். 3 பூஜ்ஜியங்கள் 3 பூஜ்ஜியங்கள். ஆகவே 1000 லிட்டர் ஆனது 1 கன மீட்டருக்கு சமனாகும். மிக இலகுவாக நாங்கள் லிட்டருக்கும் கன சென்டிமீட்டர் கனத்துக்குமான தொடர்பை பெறுவதன் மூலம்
ஒரு கனமீட்டரானது 1000 லிட்டர் என்பதை நாங்கள் இங்கே கொண்டு வந்துள்ளோம். மிக இலகுவான ஒரு வினா மாணவர்களே. இது 9வது வினா. 10வது வினாவை கவனியுங்கள். ஏபியின் கீழ் பிடிக்கு சமனான விகிதம். ஏபியின் கீழ் பிடிக்கு சமனான ஒரு விகிதத்தை நாங்கள் இங்கே எழுதணும். இங்கே 2 முக்கோணிகள் பாருங்கள். இந்த 2 முக்கோணிகளிலும் ஏபி சமாந்தரம் சிடி. ஆகவே இங்கே இயல்பொத்தவை பாருங்கள். ஏபியின் கீழ் பிடி எனும் விகிதமானது பாருங்கள். இப்போது இந்த 2 முக்கோணிகளிலும் இந்த 2 கோணங்களும் சமன். அதே போல இந்த 2 கோணங்களும் சமன். ஏனெனில் அவை ஒன்று விட்ட கோணங்கள். ஆகவே பாருங்கள், இங்கே இந்த பி எனும் கோணத்துக்கு எதிரானதுதான் ஏபி. அதே போல பி எனும் கோணத்துக்கு சமனான சி எனும் கோணத்துக்கு எதிரானதுதான் பிடி. ஆகவே இப்போது பார்ப்போம் நாங்கள் அதற்கு சமனான விகிதத்தை கொண்டது. இங்கே பிபியின் கீழ் பிசி மிக இலகுவாக எழுதலாம். பிபியின் கீழ் பிசி, பிபியின் கீழ் பிசி என்ற வகையில் நாங்கள் இந்த சமவெளி விகிதம் ஒன்றினை நாங்கள் கண்டுள்ளோம். இது இயல்பொத்த முக்கோணிகள். ஆகவே எவ்வாறு இருக்கும்? அவற்றின் கோணங்கள் சமனாக இருக்கும். ஆகவே அந்த சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் விகித சமனானவை. ஆகவே இதில் நாங்கள் எழுத முடியும் பிபியின் கீழ் பிசி என எழுதலாம். அல்லது மாணவர்களை பாருங்கள், இவை குத்த எதிர்கோணங்கள். அவற்றுக்கு எதிரான பக்கங்களும் விகித சமன். அல்லது நாங்கள் எழுத முடியும் ஏபியின் கீழ் சிடி என்றவாறும் எழுத முடியும். இதற்கு நேரடியாக 2 புள்ளிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனெனில் சமமான விகிதம் ஒன்றுதான் காண வேண்டும். நாங்கள் இங்கே இயல்பொத்த முக்கோணிகளை பயன்படுத்தி நாங்கள் அந்த விகிதங்களை கண்டுள்ளோம். சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் விகித சமனாகும். இது 10வது வினா. 11வது வினாவை பார்ப்போம். 2 வேட்பாளர்கள் போட்டியிட்ட தேர்தல் ஒன்றில் இடப்பட்ட வாக்குகளில் 11ல் 6 பெற்ற வேட்பாளர் 22,400 மேலதிகமான வாக்குகளினால் வெற்றியிட்டினர். அவர் பெற்றுக்கொண்ட வாக்குகள் எத்தனை? அப்ப 2 போட்டியிட்டுள்ளனர். வெற்றி பெற்றவர் பெற்ற வாக்குகள் 11ல் 6. அப்ப தோல்வி அடைந்தவர் இவர் பெறாத மிகுதி வாக்குகளை அவர் பெற்றுள்ளார். அவை பாருங்கள், தோல்வியுற்றவர் பெற்ற வாக்குகள் இவர் 11ல் 6 போனால் எவ்வளவு? 5. 11ல் 5. ஆக இருவருக்கும் இடையிலான வாக்குகளின் வித்தியாசம் 22,400. அது எத்தனை பங்கு? இவர் 11ல் 6, தோல்வியுற்றவர் 11ல் 5 எனில் ஆகவே வாக்குகளின் வித்தியாசம் வாக்கு வித்தியாசம் 11ல் 6 சய 11ல் 5. ஆகவே 11ல் 1. வாக்கு வித்தியாசம் 11ல் 1. ஆக இந்த 11ல் ஒரு பங்கு தான் இங்கே 22,400. 11ல் ஒரு பங்கு 22,400 வாக்குகள். இப்போது வெற்றி பெற்றவர் பெற்ற வாக்குகள். வெற்றி பெற்றவர் பெற்ற வாக்கு 11ல் 6 பங்கு. அது 11ல் ஒரு பங்கினை நாங்கள் கண்டுவிட்டோம். அது நாங்கள் தோல்வி அடைந்தவரும் வெற்றி பெற்றவருக்கும் இடையிலான அந்த வாக்குகளின் வித்தியாசம் 11ல் ஒரு பங்கு. அதுதான் 22,400 என தரப்பட்டுள்ளது. ஆகவே இப்போது வெற்றி பெற்றவர் 11ல் 6 பங்குகளை பெற்றுள்ளார். 11ல் ஒரு பங்கு தெரியும் எனில் 11ல் 6 காண்பது மிக இலகு. 6 மடங்கு 22,400 தர 6. 0 0 6 4 24. 2 மீதி 6 2 12 2 14. 1 மீதி 6 2 12 1 13. ஆகவே 134,400. ஆகவே வெற்றி பெற்றவர் பெற்ற வாக்குகள். வெற்றி பெற்றவர் பெற்றுக்கொண்ட வாக்குகள்.
134,400 ஆகும். ஆகவே நாங்கள் பாருங்கள் இங்கே முதலில் இந்த 11இல் ஒரு பங்கு என்பதை காண்பதற்கு ஒரு புள்ளியை பெறுவோம். அடுத்து 134,400 என்பது அவர் பெற்றுக்கொண்ட வாக்குகள் என்பதை நாங்கள் பெறுவதற்கு மத்திய புள்ளியை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மாணவர்களே. இது 11வது வினா. 12வது வினாவுக்கு செல்லுவோம். தீர்க்க 10/2x ஆக 3 சாய 1 சமன் 5/2x ஆக 3. பார்ப்போம் இதனை எவ்வாறு தீர்க்கலாம் எனில் 10/2x ஆய 3 சாய 1 சமன் 5/2x ஆக 3. இவ்வாறான அட்சர கணித பின்னங்கள் வரும்போது இந்த அட்சரகங்களை கொண்ட அந்த பின்னங்களை ஒரு புறமும் ஏனையவற்றையும் தனியே நாங்கள் எழுதுவதன் மூலம் எங்களுடைய அந்த சுருக்கல்களை மேற்கொள்வது மிக இலகு. ஆகவே நாங்கள் இப்போது பாருங்கள் இந்த ஒன்றினை இருபுறமும் கூட்டுவோம். அதே போல இந்த 5/2x ஆக 3 இருபுறமும் கழிப்போம். அவ்வாறு கொண்டு வருவதன் மூலம் நாங்கள் இந்த அட்சர கணித பின்னங்களை ஒரு புறமாக வைத்திருக்கும் போது சுருக்குதல் இலகு. 10/2x ஆக 3 சாய 5/2x ஆக 3 சமன் 1. இப்போது பாருங்கள் பகுதி எண்கள் சமன் மிக இலகுவாக சுருக்கலாம். பாருங்கள் 10 சாய 5 என எழுத முடியும். பாருங்கள் 10 சாய 5 பகுதிகள் சமன் 2x ஆக 3. ஆகவே இது 5/2x ஆக 3 தான் 1. ஆகவே நாங்கள் இருபுறமும் இந்த 2x ஆக 3 பெருக்கும் போது அங்கே ஒன்றினை 2x ஆக 3 பெருக்க முடியும். 5 சமன் 2x ஆக 3. இருபுறமும் 3னை கூட்டுவோம், 3னை கழிப்போம். சக 3 ஆகையால் 5 சாய 3. 2x சமன் 2. ஆகவே x-ஐ காண 2ஆல் வகுப்போம். x சமன் 1. ஆகவே x சமன் 1 எனும் இந்த விடையை நாங்கள் பெற்றுள்ளோம். அதாவது இதனை தீர்ப்பதற்காக நாங்கள் பகுதிகள் அட்சரங்களாக உள்ள அந்த பின்னங்களை ஒரு புறமும் ஏனையவற்றினை தனி எண்களை ஒரு புறமாகவும் வைத்திருக்கும் போது இதனை சுருக்குதல் மிக இலகுவாக அமையும். இங்கே நாங்கள் விடை ஒன்றினை பெறுவதற்கு நாங்கள் ஒரு புள்ளி, இதிலே நாங்கள் நேரடியாக விடை எழுதினோம் ஒரு புள்ளி தான் எங்களுக்கு கிடைக்கும். இதிலே படிமுறையாக எழுதும் போது எங்களுக்கு மிக இலகுவாக இந்த தொடர்பை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது இந்த 5/2x ஆக 3 சமன் 1 என எழுதுவதற்கு ஒரு புள்ளியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது பாருங்கள் மாணவர்களே 13வது வினாவுக்கு செல்லுவோம். பாருங்கள் 54/16 முழுவதன் மறை 3/1. மிக இலகுவாக 54/16 முழுவதன் மறை 3/1. இந்த மறை சுட்டியை முதலில் நேர் சுட்டியாக மாற்றுவோம். பார்ப்போம். அதற்காக இதன் நிகர் மாற்றை காணுவோம். பாருங்கள் தலைகீழாக மாற்றுகிறோம். 16/54 3/1. 16ஐயும் 54ஐயும் நாங்கள் எந்த ஒரு எண்ணினதும் 3ஆம் வலுவாக எழுத முடியாது. ஆனால் இவை இரண்டும் இரட்டை எண்கள். ஆக இவற்றினை நாங்கள் 2ஆல் சுருக்க முடியும். பாருங்கள் நாங்கள் மிக இலகுவாக இவற்றினை 2ஆல் சுருக்குவோம். 2 4, மீதி 1 14ற்குள் 7 14, 2 16 என்ற வகையில் நாங்கள் இங்கே 2ஆல் சுருக்கியுள்ளோம். ஆகவே இப்போது பாருங்கள் 27/8 முழுவதன் 3/1. இப்போது நாங்கள் இவற்றினை வலுக்களாக எழுதலாம். 8னை 2/3ஆகவும் 27னை 3/3ஆகவும் எழுத முடியும் மிக இலகுவாக. பாருங்கள் ஆகவே அவ்வாறு எழுதும் போது பாருங்கள் 8னை 8/3, 27/3, அதாவது வலுக்களை நாங்கள் தனித்தனியாக எழுதி 8னை பாருங்கள் 2/3 என எழுதலாம். 2/3 தர 3/1, 3/3 தர 3/1. ஆகவே சுருக்குவோம். 2/1 3/1, அது 3/2 என எழுதலாம். நாங்கள் நேரடியாகவே இந்த 3/2 நீங்கள் அங்கே எழுதி கொள்ள முடியும். ஆகவே இப்போது பாருங்கள் நாங்கள் மிக இலகுவாக இந்த விடைக்குரிய ஒரு புள்ளியையும் இங்கே சுருக்கி இந்த வலுக்களை காண்பதன் போது ஒரு புள்ளியை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் மாணவர்களே. இது 13வது வினா.
இப்போது நாங்கள் 14வது வினாவுக்கு செல்லுவோம். 26.9 தர வர்க்கமூலம் 16.3 அவற்றினை நாங்கள் பெருக்கி 1.9 வர்க்கத்தினால் வகுக்க உள்ளோம். இதன் பெருமானத்தை மதிப்பிடுக. ஆகவே இவ்வாறான வினாக்கள் வரும்போது நாங்கள் இவனை கிட்டிய முழுவன்களுக்கு மட்டம் தட்ட முடியும். பாருங்கள், இப்ப 26.9 எனில் நாங்கள் அதனை 27 என எழுத முடியும் அண்ணளவாக. 16.3 எனில் அது 16, 1.9 எனில் அது 2 கிட்டிய முழுவன். இனி இலகு பாருங்கள், 27 தர 4, 16 வர்க்கமூலம் 4, 2 வர்க்கம் 4, 2ஐயும் சுருக்கும் போது விடை 27. பாருங்கள், நாங்கள் விடையை பெறுவதற்கு எங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கின்றது. அதே போல் நாங்கள் இந்த கிட்டிய அண்ணளவாக்கத்துக்கு ஒரு புள்ளி கிடைக்கின்றது. மிக இலகுவாக நாங்கள் அண்ணளவாக்கம் செய்கிறோம், மதிப்பிடுகிறோம். கிட்டிய முழு எண்ணுக்கு மதிப்பிடும் போது எங்களுக்கு மிக இலகுவாக சுருக்கம் முடிந்துள்ளது. இது 14வது வினா. 15வது வினாவுக்கு செல்லுவோம். 15வது வினாவை பாருங்கள். அகிலத்தொடையானது 2, 3, 4, 5, 6, 7, 8 எனும் மூலகங்களையும், பி இடைவெட்டு கியூவினது நிரப்பியானது 4, 6 எனும் மூலகங்களையும், பி இடைவெட்டு கியூ ஆனது 2 எனும் மூலகத்தையும், பி ஒன்றிப்பு கியூ முழுவதும் நிரப்பியானது 8 எனும் மூலகத்தையும் மட்டும் கொண்டுள்ளது. இவற்றினை நாங்கள் வெண்வெறிப்படுத்தி குறிப்போம். ஆகவே நாங்கள் இந்த அகில தொடையை முதலில் குறிப்பதிலும் பார்க்க ஒவ்வொரு சிறிய தொடைகளாக நாங்கள் குறித்துக் கொண்டு செல்லுவோம். பாருங்கள், பி இடைவெட்டு கியூவினது நிரப்பி பிக்குரிய பிரதேசத்தில் வர வேண்டும். ஆனால் கியூ அல்லாததாக இருக்கும் 4, 6. பாருங்கள், மிக இலகு. பியினதும் கியூவினதும் இடைவெட்டுக்குரிய மூலகம் 2. அடுத்து பி ஒன்றிப்பு கியூவினது நிரப்பி. அப்ப பி ஒன்றிப்பு கியூ இவ்வளவும் அதனது நிரப்பியனின் வெளியில் 8. அப்ப பாருங்கள், இப்போது 2, 4, 6, 8 இவ்வளவு மூலகங்களும் அங்கே வந்துள்ளது. நிரப்பப்படாமல் இருக்கும் பிரதேசம் இந்த பிரதேசம். அந்த பிரதேசத்துக்குரிய மூலகங்கள் 3, 5, 7. இந்த வெண்வெறி படத்தை பூரணப்படுத்துவதனால் எங்களுக்கு மிக இலகுவாக 2 புள்ளிகள் கிடைக்கும். பாருங்கள், முதலில் அகிலத்தொடையை நாங்கள் நிரப்புவது கடினம். ஆகவே நாங்கள் ஒவ்வொரு பகுதியாக உள்ள அந்த சிறிய தொடைகளை நாங்கள் நிரப்பிக் கொண்டு போது சிறிய பிரதேசங்களுக்குரிய மூலகங்களை குறித்து எஞ்சியுள்ள மூலகங்கள் நிரப்பப்படாத இடத்துக்குரிய மூலகங்கள் என்பதை நாங்கள் மிக இலகுவாக இனங்கண்டோம். 16வது வினாவை பார்ப்போம். 12% வருட எளிய வட்டி வீதப்படி ரூபாய் 20,000 கடனாக பெற்ற ஒருவர் 9 மாதங்களில் செலுத்த வேண்டிய மொத்த தொகை யாது? அப்ப பாருங்கள், மிக இலகு. நாங்கள் வருட வட்டியை காணுவோம். அந்த சதவீதம் தான் தரப்பட்டுள்ளது. ஆகவே 9 மாதங்களுக்குரிய வட்டியை காண வேண்டும் எனில் மிக இலகு. ஒரு வருடத்தில் 12 மாதங்கள். ஆகவே 12 9 அதனை பெருக்கிக் கொள்ள முடியும். அது ஒரு படிமுறையாக பார்ப்போம். இங்கே ரூபாய் 20,000, அதற்குரிய ஓராண்டு வட்டி 100ல் 12. நாங்களுக்கு ஓராண்டு வட்டியாக காண வேண்டும்? இல்லை, 9 மாதங்களுக்கு கண்டால் போதுமானது. ஆகவே 9 மாதங்களுக்கு காண வேண்டும் எனில் 1 மாத வட்டி காண 12ஆல் வகுப்போம். ஆகவே 9 மாத வட்டியை காண 12ஆல் வகுத்து 9ஆல் பெருக்குவோம். பாருங்கள், இங்கே இந்த 12ல் 9 என்பதை மறக்காதீர்கள். 12ஆல் ஏன் வகுக்கிறோம்? ஒரு வருடத்தில் 12 மாதங்கள். ஆகவே 1 மாத வட்டி காண்பதற்கு 12ஆல் வகுப்போம். எங்களுக்கு தேவை 9 மாதங்கள். ஆகையால் 1 மாத வட்டியின் 9 மடங்கு. ஆகவே 9ஆல் பெருக்குகிறோம். அடுத்து சுருக்குதல் மிக இலகு. பாருங்கள், 12, 12, 12, 12. 100க்குள் 2 பூஜ்ஜியங்கள், இங்கே 2 பூஜ்ஜியங்கள். ஆகவே 200 தர 9. ஆகவே பாருங்கள், 200 தர 9. ஆகவே பாருங்கள், 2,0,0,18 1800 ரூபாய் பெறப்பட்டுள்ளது 9 மாதங்களுக்குரிய வட்டி. ஆனால் வினாவை பார்ப்போம். இப்போது மொத்த தொகை நாங்கள் கண்டது வட்டி. வட்டி எவ்வளவு?
ரூபாய் 1800. இப்ப கண்டது நாங்கள் வட்டி. அது செலுத்த வேண்டிய மொத்த தொகை என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய கடன் தொகை 20,000-உடன் இந்த வட்டியையும் சேர்த்து கொடுக்க வேண்டும். ஆகவே மொத்த தொகை எங்களுக்கான கடன் தொகை 20,000, அதற்குரிய வட்டி 1800. ஆகவே செலுத்தும் மொத்த தொகை ரூபாய் 21,800. அப்ப பாருங்கள், இதிலே நாங்கள் வட்டியை காண்பதற்கு ஒரு புள்ளி எங்களுக்கு கிடைக்கும், மொத்த தொகையை காண்பதற்கு ஒரு புள்ளி, 2 புள்ளிகள் இங்கே கிடைக்கப்பெறும். பாருங்கள், மிக இலகுவாக நாங்கள் அந்த வட்டியை கண்டவுடன் நிறுத்தி விடுவோம். வினவப்பட்டது மொத்த தொகை. ஆகவே பாருங்கள், அந்த வட்டியையும் முதலையும் நாங்கள் அந்த கடன் தொகையையும் கூட்டும் போது செலுத்த வேண்டிய மொத்த தொகையை காண்கிறோம். அடுத்து பார்ப்போம். உருவில் தரப்பட்டுள்ள தரவுகளை கொண்டு 17வது வினாவை பாருங்கள். உருவில் தரப்பட்டுள்ள தரவுகளை கொண்டு ஏயின் பெருமானத்தை காண்க. பாருங்கள், முக்கோணி ஒன்று ஒரு பக்கத்துக்கு சமாந்தரமாக வரையப்பட்ட ஒரு நேர்கோட்டால் பிரிக்கப்பட்டுள்ளது. ஆகவே பாருங்கள், மிக இலகுவாக முக்கோணி ஒன்றின் ஒரு பக்கத்திற்கு சமாந்தரமாக வரையும் நேர்கோடு ஏனைய இரு பக்கங்களையும் விகித சமமாக பிரிக்கும். நாங்கள் ஏற்கனவே கற்றுள்ளோம், முக்கோணி ஒன்றின் ஒரு பக்கத்திற்கு சமாந்தரமாக வரையும் நேர்கோடு மீதியாக உள்ள 2 பக்கங்களையும் விகித சமனாக பிரிக்கும். அதாவது ஏ சக 1 3-க்குரிய விகிதமும் ஏ 2-க்குரிய விகிதமும் சமனாக இருக்கும். ஏ சக 1-ன் கீழ் 3 சமன், ஏயின் கீழ் 2. சரியான விகிதத்தை எழுதும் போது எங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். அடுத்து இதனை சுருக்கும் போது சுருக்கி அதன் ஏயின் பெருமானத்தை காணும் போது மற்ற புள்ளியை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே நாங்கள் குறுக்கு பெருக்கம் பெருக்குவோம். 2 மடங்கு ஏ சக 1 தான் 3 மடங்கு ஏ. 2 தர ஏ சக 2 தர 1 2 சமன் 3 ஏ. இருபுறமும் நாங்கள் 2 ஏ கழிப்போம். 2 ஏ சய 2 ஏ சக 2 தான் 3 ஏ சய 2 ஏ. ஆகவே பாருங்கள், 2 சமன் ஏ, அதாவது ஏ சமன் 2. நாங்கள் இங்கே பாருங்கள் ஏயினை பெற்றுக் கொள்ளுகிறோம் 2 என. ஆகவே இந்த தொடர்பை எழுதுவதற்கும் ஏயை காண்பதற்கும் ஒவ்வொரு புள்ளிகளாக நாங்கள் இங்கே பெற்றுக்கொள்ள முடியும். இது 17வது வினா. 18வது வினாவை காண்போம். 18வது வினாவை பாருங்கள். ஏசய 3-3 சமன் 2 எனின் ஏயின் பெருமானத்தை காண்க. இது ஒரு எளிய சமன்பாடு. இந்த எளிய சமன்பாடை நாங்கள் படிமுறையாக நாங்கள் தீர்ப்போம். பாருங்கள், ஏசாய 3-ன் கீழ் 3 சமன் 2. ஆகவே நாங்கள் முதலில் இந்த 3-னால் இருபுறமும் பெருக்குவோம். பெருக்கும் போது பாருங்கள், ஏசாய 3 சமன் 3 6. ஆகவே இப்போது இருபுறமும் இந்த 3-னை கூட்டுவதன் மூலம் ஏயை காண முடியும். ஏசாயா 3 சக 3 தான் 6 சக 3. ஆகவே இங்கே பாருங்கள், ஏ சமன் 9. படிமுறை ரீதியாக சுருக்குவதன் மூலம் எங்களுக்குமான அந்த மொத்த புள்ளிகளையும் இங்கே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே பாருங்கள், ஏ சமன் 6 சக 3 9 என்ற வகையில் நாங்கள் இங்கே ஏயின் பெருமானத்தை பெற்றுக்கொண்டோம். இது எங்களுக்கான 18வது வினா. முதலில் இந்த ஏசாயா 3 முழுவதால் 3-னால் வகுப்பதால் முதலில் 3-ஆல் பெருக்குகிறோம். 3-னை முதல் கூட்ட முடியாது, ஏனெனில் ஏசாயா 3-ஐ முழுவதுமாக 3-ஆல் வகுப்பதால் அந்த 3-னை நாங்கள் இருபுறமும் பெருக்கி அந்த 3-னை நீக்க முடிகிறது. 19வது வினாவை நோக்குவோம். 19வது வினா, மூலை விட்ட நீளங்கள் முறையே 10 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர் ஆக உள்ள சாய் சதுரம் ஒன்றின் பரப்பை காணுவோம். எங்களுக்கு தெரியும், சாய் சதுரம் எனும் போது பாருங்கள் மாணவர்களே, நாங்கள் சாய் சதுரம் ஒன்றினை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சாய் சதுரத்தின் மூலை விட்ட நீளங்கள், மூலை விட்ட நீளங்கள் இங்கே எங்களுக்கு தரப்பட்டுள்ளது. மூலை விட்ட நீளங்களை பாருங்கள். ஒன்று 24 சென்டிமீட்டர், மற்றது 10 சென்டிமீட்டர்.
ஆகவே பாருங்கள், இப்போது சாய் சதுரத்தின் பரப்பளவு நாங்கள் மிக இலகுவாக சாய் சதுரத்தின் பரப்பளவை எழுதி கொள்ளலாம். அரைதர மூலை விட்டங்களின் பெருக்கம் என்றவாறு எழுதி கொள்ளலாம். ஏனெனில் மூலை விட்டங்கள் ஒன்று செங்குத்தாக இரு சமகூறுடும். அதில் ஒரு முக்கோணியின் பரப்பு இந்த அரைவாசி 5 தர 12 தர அரை என்பதால் அமையும். அவ்வாறான 4 முக்கோணிகளாக நாங்கள் மிக இலகுவாக அரைதர மூலை விட்டங்களின் பெருக்கம் பாருங்கள், அரைதர 10 தர 24 என்ற வகையில் எழுதலாம். ஈர் 1 ஈர் 12 12 10 120 சதுர சென்டிமீட்டர். மிக இலகுவாக நாங்கள் இந்த 2 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறோம். அதாவது பாருங்கள், சாய் சதுரத்தின் பரப்பளவானது அரைதர மூலை விட்டங்களின் பெருக்கம் என்பதால் தரப்படும். இணைகரத்தின் பரப்பளவு அடிதர செங்குத்தியரம். இது சாய் சதுரமாகியால் நாங்கள் அரைதர மூலை விட்டங்களின் பெருக்கம் என்ற வகையில் பெற்றுக்கொள்கிறோம். அடுத்து 20வது வினாவுக்கு செல்லுவோம். முக்கோணி ஏபிசி முக்கோணி PQR என்பன இயல்பொத்தவை எனின் PQ, PR ஆகிய பக்கங்களின் நீளங்களை காண்க. இயல்பொத்தவை எனின் பாருங்கள், சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் விகித சமனானவை. ஆகவே A எனும் கோணமும் R எனும் கோணமும் சமன் 30 பாகை, B எனும் கோணமும் Q எனும் கோணமும் சமன் செங்கோணங்கள். அடுத்து C எனும் கோணமும் P எனும் கோணமும் சமன் முக்கோணியின் எஞ்சிய அந்த 3வது கோணங்கள் சமனாக. ஏற்கனவே இரு கோணங்கள் சமன். ஆகவே எஞ்சிய கோணமும் சமனாகும். முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூடுதொகை 180 பாகை ஆதலால். ஆகவே இதற்கான தொடர்பை நாங்கள் கொண்டு வருவோம். பாருங்கள், முதலில் செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் AC சிறிய முக்கோணியில், பெரிய முக்கோணியில் செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் PR. அடுத்து 30 பாகைக்கு எதிரான சிறிய முக்கோணியில் BC, பெரிய முக்கோணியில் 30 பாகைக்கு எதிரே PQ. அடுத்து பார்ப்போம், இந்த C எனும் கோணத்துக்கு எதிரான பக்கம் AB, பெரிய முக்கோணியில் Cக்கு சமனான கோணம் P, Pக்கு எதிரான பக்கம் QR. இப்போது எங்களுக்கு தரப்பட்ட தரவுகளை நாங்கள் குறிப்போம். இதிலே இந்த தொடர்பினை நாங்கள் எழுதிவிட்டோம். அடுத்து நாங்கள் பிரதியிடுதல் பார்ப்போம். AC 5, PR தரப்படவில்லை, BC ஆனது 3, PQ தரப்படவில்லை, AB ஆனது 4, QR 8. இப்போது நாங்கள் PQ மற்றும் PR ஆகிய பக்கங்களின் நீளங்களை நாங்கள் காண வேண்டும். ஆகவே இந்த தொடர்பை பெற்றுவிட்டோம். ஆகவே எங்களுக்கு சுருக்குதல் மிக இலகு. பாருங்கள், யாதாயினும் இரு தொடர்புகளை பயன்படுத்தி இவை ஒவ்வொன்றினதும் நீளங்களை நாங்கள் தனித்தனியே காணலாம். பாருங்கள், முதலில் PR காண்பதற்கு இந்த இரண்டும் தெரிந்ததுடன் 2 பக்க நீளங்களும் தெரிந்த ஒன்றுடன் நாங்கள் தொடர்பு படுத்தும் போது அந்த தெரியாததை காண்பது சுலபம். பாருங்கள், முதலில் 5 கீழ் PR சமன் 8/4. அதாவது இதை நாங்கள் சுருக்கி எளிய வடிவில் மாற்றலாம். அரை 2/1 எளிய வடிவில் மாற்றும் போது நாங்கள் சுருக்குவது சுலபம். பாருங்கள், 2 10 சமன் PR. ஆகவே PR ஆனது 10 சென்டிமீட்டர். எளிய வடிவில் மாற்றியதால் நாங்கள் இலகுவாக இந்த PR நீளத்தை கண்டோம். அடுத்து PQ நீளத்தை காணுவோம். இப்போது பாருங்கள், 3 கீழ் PQ அரைக்கு சமன். குறுக்கு பெருக்கல் 3 தர 2 தான் PQ. ஆகவே PQ ஆனது 6. PQ சமன் 6 சென்டிமீட்டர். பாருங்கள், இது இயல்பொத்த முக்கோணிகளின் சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் விகித சமன் எனும் தேற்றத்தை பயன்படுத்தி அவற்றின் பக்கங்களுக்கு இடையிலான தொடர்புகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதிலிருந்து இந்த பக்க நீளங்களை நாங்கள் காண்பதன் மூலம் இந்த இரண்டுக்கும் 2 புள்ளிகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இது 20வது வினா.
21வது வினாவை பார்ப்போம். உருவில் உள்ள தகவல்களுக்கு ஏற்ப முக்கோணி APQ எனும் முக்கோணிக்கு சமபரப்புடைய முக்கோணி ஒன்றினை நாங்கள் பெயரிடுவோம். APQவை பார்ப்போம். இந்த APQ எனும் முக்கோணிக்கு சமபரப்புடைய முக்கோணி APQ எனும் முக்கோணியானது AB மற்றும் PQ எனும் சமாந்தர நேர்கோடுகளுக்கு இடையில் PQவை அடியாக கொண்டுள்ளது. ஆகவே PQ அடியாக கொண்டும் AB சமாந்தர நேர்கோடுகளை இடையிலும் அமைந்துள்ள இன்னொரு முக்கோணி அதற்கு சமனாக வரும். ஏனெனில் சம அடியையும் ஒரே இரு சமாந்தர நேர்கோடுகளுக்கு இடையிலும் அமைந்துள்ள முக்கோணிகள் பரப்பளவில் சமனாகும். அவை PQ அடியாக கொண்ட இன்னொரு முக்கோணி PQB. மிக இலகுவாக நாங்கள் அதனை இனம் கண்டு கொண்டோம். பாருங்கள், இந்த PQBயின் பொது அடி PQ, இரண்டுக்கும் பொது அடி PQ. அத்துடன் அங்கே AB, PQ எனும் சமாந்தர நேர்கோடுகளுக்கு இடையில் அந்த முக்கோணியும் அமைந்துள்ளது. ஆகவே பாருங்கள், முக்கோணி PQB. இவ்வாறு நாங்கள் பெயரிடுவதன் மூலம் இரண்டு புள்ளிகளை நாங்கள் மிக இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். இதிலே பாருங்கள், முக்கோணியை மட்டும் பெயரிடுவதால் எங்களுக்கான முழுமையான புள்ளி கிடைக்கப்பெறாது. இதிலே இதற்குரிய காரணம் பாருங்கள், என்ன காரணம்? பொது அடி PQ, அத்துடன் PQ சமாந்தரம் AB ஆகையால் தான், ஒரே இரு சமாந்தர நேர்கோடுகளுக்கு இடையில் அமைந்துள்ளபடியால் தான் எங்களுக்கு இந்த PQB எனும் முக்கோணியின் பரப்புக்கு சமனானதாக அமைகிறது. ஆகவே விடையை தனியே, அதாவது முக்கோணியை தனியே எழுதினால் எங்களுக்கு ஒரு புள்ளியும், காரணத்துடன் எழுதும் போது இரண்டு புள்ளிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இது 21வது வினா. 22வது வினாவை நோக்குவோம். பாருங்கள், 22வது வினாவை. தரப்பட்டுள்ள உருவின் பரப்பளவை காண்க. இந்த உருவானது பாருங்கள், ஒரு செவ்வகம் மற்றும் ஒரு அரைவட்டத்தை கொண்டதான ஒரு உரு. ஆகவே இங்கே பாருங்கள், இது ஒரு கூட்டுத்தளவுரு. இந்த கூட்டுத்தளவின் பரப்பளவை காண்பதற்கு செவ்வகத்தின் பரப்பளவையும் அரைவட்டத்தின் பரப்பளவையும் நாம் காண வேண்டும். செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் தர அகலம். இப்போது அரைவட்டத்தின் பரப்பளவை எவ்வாறு காணலாம்? பாருங்கள் மாணவர்களே, இது 4 மீட்டர். ஆகவே இந்த பகுதி 4 செவ்வகத்தின் அகலம். ஆகவே எஞ்சியுள்ள இவ்வளவும் 11ல் 4 போனால் 7 மீட்டர். அதாவது இந்த அரைவட்டத்தின் ஆரை 7 மீட்டர். ஆக மிக இலகுவாக அரைவட்டத்தின் ஆரையை நாங்கள் கண்டுவிட்டோம். ஆகவே இதை இரண்டுக்கு நாங்கள் தனித்தனியே பரப்பளவை காண்பதன் மூலம் கூட்டுத்தள உருவான இந்த உருவின் பரப்பளவை நாங்கள் காணலாம். ஆகவே உருவின் பரப்பளவு பாருங்கள், செவ்வக பரப்புடன் அரைவட்டத்தின் பரப்பளவு மிக இலகுவாக செவ்வக பரப்பளவு நீளம் தர அகலம், அரைவட்ட பரப்பளவு அரை தர பையார் வர்க்கம். நாங்கள் இப்போது செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் தர அகலம், நீளம் 20, அகலம் 4. அரைவட்ட பரப்பளவு அரை தர பை 22/7 தர அரை 7 தர 7 என்ற வகையில் எழுதி கொள்ள முடியும். 20 தர 4 80, ஈர்1 ஈர் 11, 7 7 11 77. அவை கூட்டினால் 157 சதுர மீட்டர். அலகுகள் கட்டாயம் மாணவர்களே, சரியான அலகுகளை நாங்கள் இங்கே பிரதியிடுதல் வேண்டும். ஆக பாருங்கள், நாங்கள் இப்போது பரப்பளவை நேரடியாக எழுதினால் ஒரு புள்ளி, இந்த தொடர்பை காண்பதற்கு ஒரு புள்ளியை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். மொத்தமாக நாங்கள் 2 புள்ளிகளை இந்த வினாவிலே பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த மாணவர்களே, 1ஆம் 10ஆம் 100ஆம் இடத்து இலக்கங்கள் முறையே ABC ஆகுமாறு அமைந்துள்ள எண்ணை ABC சார்பில் எழுதுக. அப்ப பாருங்கள், 1ஆம் இடத்து இலக்கம், 10ஆம் இடத்து இலக்கம், 100ஆம் இடத்து இலக்கம்.
ஒன்றாம் இடத்திலக்கம் ஏ, 10ஆம் இடத்திலக்கம் பி, 100ஆம் இடத்திலக்கம் சி. ஆகவே நாங்கள் இந்த எண்ணை எழுதும் போது சி பி ஏ என்றவாறு எழுதுவோம். இதன் பெறுமதியை பாருங்கள். சி 100ஆம் இடத்திலக்கமாகியால் அதன் பெறுமதி 100 சி. பி 10ஆம் இடத்திலக்கமாகியால் 10 பி. ஏ 1ஆம் இடத்திலக்கமாகியால் அது ஒன்றுகளை குறிக்கும். அப்ப பாருங்கள், 100களில் சி ஆகையால் அதன் பெறுமதி 100 சி. 10களில் பி ஆகையால் 10 பி. 1களில் ஏ ஆகையால் ஏ அதன் பெறுமதி. ஆனா இலக்கங்களை கொண்டு எழுதும் போது சிபிஏ. அவ்வளவுதான் மாணவர்களே. ஆக இவ்வாறு எழுதினால் நாங்கள் 2 புள்ளிகளை பெற்றுக் கொள்ளுவோம். அடுத்த வினா 24வது வினாவுக்கு நாங்கள் வந்துள்ளோம். 24வது வினாவை கவனியுங்கள். முக்கோணி ஏபிக்யூவின் பரப்பளவு. பாருங்கள், இந்த ஏபிக்யூவினது பரப்பளவு 12 சென்டிமீட்டர், 12 சதுர சென்டிமீட்டர் எனின் முக்கோணி ஏபிசியினது பரப்பளவை காண்போம். பாருங்கள், இதன் பரப்பளவு 12 சதுர சென்டிமீட்டர். ஆகவே இது சிபிக்யூவினது பரப்பளவும் 12 சதுர சென்டிமீட்டர். சம அடியையும் பொது உச்சியையும் கொண்ட முக்கோணிகள் பரப்பளவில் சமன். ஆகவே இப்போது முக்கோணி ஏபிசியின் பரப்பளவு, முக்கோணி ஏபிசியின் பரப்பளவு 12 சக 12 24 சதுர சென்டிமீட்டர். ஆகவே மிக இலகு. பாருங்கள், முக்கோணி ஏபிசியின் பரப்பளவும் முக்கோணி ஏபிபியின் பரப்பளவும் சமன். ஏனெனில் பாருங்கள், முக்கோணி ஏபிசியின் பரப்பளவு சமன் முக்கோணி ஏபிபியின் பரப்பளவுக்கு சமன். ஏனெனில் பிபியும் பிசியும் சமன் உச்சி, பொது உச்சி ஏ. ஒரே உச்சியிலும் சம அடியிலும் அமைந்துள்ள முக்கோணிகளின் பரப்பு அவற்றின் அடிகளுக்கு விகித சமன். அப்ப அடிகள் சமன் எனின் அவற்றின் பரப்புகள் சமன். இப்போது இது ஏபிசியின் பரப்பளவு 24 ஆகையால் ஏபிபியின் பரப்பளவு, ஏபிபியின் பரப்பு அதுவும் 24 சதுர சென்டிமீட்டர். இப்போது எங்களுக்கு முக்கோணி ஏபிசியின் பரப்பளவை காண வேண்டும். ஆகவே முக்கோணி ஏபிசியின் பரப்பளவு காண்பதற்கு இந்த 2 முக்கோணிகளின் பரப்பளவை காணலாம். ஏன் அவை சமன். பாருங்கள், முக்கோணி ஏபிபி பரப்பு சக முக்கோணி ஏசிபி, ஏசிபியின் பரப்பளவு மிக இலகுவாக பாருங்கள். 24 சக 24 48 சதுர சென்டிமீட்டர். மிக இலகுவாக நாங்கள் ஒவ்வொன்றாக பொது உச்சியிலும் சம அடிகளையும் கொண்ட முக்கோணிகள் அவற்றின் அடிகளுக்கு சம அடிகளையும் கொண்ட முக்கோணிகளின் பரப்பளவு சமன். அதாவது ஒரே நேர்கோட்டில் அடியையும் பொது உச்சியையும் கொண்ட முக்கோணிகள் அவற்றின் அடிகளுக்கு விகித சமன். இங்கே சம அடிகளாகையால் அவற்றின் பரப்புகள் சமனாக காணப்படுகின்றன. இது 24வது வினா. 25வது வினாவுக்கு செல்லுவோம். வட்டத்தில் ஏ பி டி என்பன ஒரு வட்டத்தில் உள்ள 3 புள்ளிகள். சிடி ஆனது வட்டத்தின் தொடலி. சிடி என்பது வட்டத்தின் தொடலி ஆகும். பாருங்கள் மாணவர்களை, மிக இலகுவாக இந்த ஏடிசிக்கு சமனான கோணத்தை நாங்கள் காண வேண்டும். ஏடிசிக்கு சமனான கோணம். பாருங்கள், வட்டத்தின் தொடலி எனும் போது எது வட்டத்தின் தொடலி? டிசி. அப்ப தொடலிக்கும் தொடுபுள்ளியில் உள்ள 4க்கும் இடையிலான கோணத்தை நாங்கள் மிக இலகுவாக எழுதலாம். பாருங்கள், இது தொடலி சிடி, தொடுபுள்ளியில் உள்ள 4 இந்த பிடி. ஆக அதற்கு இடையிலான கோணமான இந்த பிடிசி ஆனது பிஏடிக்கு சமன். இது ஏ எனில் இதுவும் ஏ. ஆகவே பாருங்கள், இப்போது இது ஏ எனில் இது ஏ. அதே போல பாருங்கள், இந்த தொடலிக்கும் இந்த 4க்கும் இடையிலான கோணம் பி எனில் இதுவும் பி, இதுவும் பி. இப்போது நாங்கள் பாருங்கள், இந்த எஞ்சிய கோணத்தை நாங்கள் காண வேண்டும். இப்போது நாங்கள் இப்ப ஏடிசிக்கு சமனான ஒரு கோணம்,
ஏடிசிக்கு சமனான ஒரு கோணத்தை நாங்கள் எவ்வாறு எழுத முடியும் எனில் பாருங்கள், மிக இலகுவாக பார்ப்போம். இந்த ஏடிசி ஆனது இந்த ஏ எனும் கோணத்துடன் இந்த எக்ஸ் எனும் கோணத்தை கூட்டுவதற்கு சமன். இந்த ஏடிசி ஆனது இந்த ஏயுடன் எக்ஸை கூட்டுவதற்கு சமன். ஆனால் இந்த ஏயும் எக்ஸும் ஒரு முக்கோணி, அகக்கோணங்களில் இரண்டு. அந்த அகக்கோணங்கள் இரண்டும் பாருங்கள் இந்த டிபிசி எனும் கோணத்திற்கு சமனாக வரும். ஏன்? முக்கோணி ஒன்றின் ஒரு பக்கத்தை நீட்ட உண்டாகும் புறக்கோணம் அதன் அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். ஆகவே இதுவும் ஏ சக எக்ஸ். ஆகவே ஏடிசிக்கு சமனான கோணம் சிபிடி ஆகும். அதனை பாருங்கள், மிக இலகுவாக நாங்கள் எழுதுவோம். இப்போது இந்த பிடிசி என்பது இந்த பிஏடி என்பதற்கு சமன். பிஏடி எனும் கோணத்திற்கு சமன். ஏ சமன் ஏ. இது ஒன்று விட்ட துண்ட கோணங்கள். ஒன்று விட்ட துண்ட கோணங்கள் சமனாகும். அதாவது பாருங்கள், வட்டத்தின் தொட இலக்கின் தொடு புள்ளிகளில் உள்ள நாணுக்கும் இடையிலான கோணம் அதன் ஒன்று விட்ட துண்ட கோணத்துக்கு சமன். அதே போன்று பார்க்கலாம் மாணவர்களே, நாங்கள் இந்த கோணத்துடன் நாங்கள் இந்த ஏடிபி எனும் கோணத்தை இருபுறமும் கூட்டுவோம். பார்ப்போம். பிடிசி எனும் கோணத்துடன் ஏடிபி எனும் கோணத்தை சேர்க்கும் போது அங்கே பிஏடி எனும் கோணத்துடன் நாங்கள் இந்த ஏடிபி எனும் கோணத்தை கூட்டுவோம். இப்போது பாருங்கள், பிடிசி உடன் ஏடிபி எனும் கோணம் சேரும் போது அது ஏடிபி எனும் கோணத்துக்கு சமன். பாருங்கள், பிடிசி எனும் இந்த கோணம் ஏ எனும் கோணத்துடன் அந்த எக்ஸ் ஏடிபி எனும் இந்த கோணத்தை கூட்டுகிறோம். ஆகவே அது ஏடிசி எனும் கோணத்துக்கு சமன். அதுதான் எங்களுக்கு கேட்கப்பட்ட வினா, ஏடிசி. ஆனால் இங்கால பாருங்கள், இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டுவது அதன் புறக்கோணத்துக்கு சமன். முக்கோணி ஒன்று ஒரு பக்கத்தை நீட்ட உண்டாகும் புறக்கோணம் அதன் அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். ஆகவே அது டிபிசிக்கு சமன். புறக்கோணம் அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். மிக இலகுவாக பாருங்கள், முக்கோணி ஒன்றின் புறக்கோணம் அதன் அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன் என்பதன் மூலம் நாங்கள் இது ஏடிசி ஆனது டிபிசி எனும் கோணத்திற்கு சமன் என்னும் தொடர்பினை நாங்கள் இங்கே பெற்றுக் கொண்டுள்ளோம். ஆம் மாணவர்களே, நாங்கள் இதுவரை இந்த 9வது வினாத்தாளில் உள்ள 25 வினாக்களையும் பார்த்தோம். இவை அனைத்தையும் நீங்கள் செய்து பார்ப்பதன் மூலம் உங்களுடைய கணித அறிவினை மேலும் மேம்படுத்திக் கொள்ளலாம்.